Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கௌரவ விரிவாளர்கள் யுஜிசியோடைய பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய பரிந்துரைப்படியான அறிவுறுத்தல் படியான ஊதியம் வேண்டும் சொல்கிறீங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை கல்லூரிகளில் எவ்வளவு கௌரவ விரிவாளர்கள் நீங்கள் பணியாற்றிட்டு இருக்கீங்க? யுஜிசி என்ன அறிவுரை கொடுத்துருக்கு ஊதியத்திற்கு? தமிழ்நாடு முழுக்க 179 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் உள்ளன. 7 கல்வியியல் கல்லூரிகள் மொத்தம் பார்த்தா 186 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் கல்லூரிகள் உள்ளன. இதில் சுமார் 8500 கௌரவ விரிவாளர்கள் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வருகிறோம். எவ்வளவு ஊதியம் சார்? இப்போ எங்களுக்கான ஊதியம் சமவேலைக்கு சம ஊதியம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 57,700 வழங்க வேண்டும். யூஜிசி பரிந்துரைத்த ஊதியம் 50,000 வழங்க வேண்டும். இந்த 2 வகையான ஊதியமே வழங்கலை. இங்கே தமிழக உயர்கல்வித்துறை எங்களுக்கு சொற்ப ஊதியமாக அதில் பாதி சம்பளம் என்று சொல்லக்கூடிய 25,000 மட்டுமே மாத சம்பளமாக வழங்குகிறது. அதுவும் எங்களுக்கு 12 மாதம் வழங்குவது கிடையாது. நாங்கள் வேலை செய்கிறது 12 மாதம், நாங்கள் ஊதியம் பெறுவது 11 மாதம் மட்டுமே. இன்னும் சில கல்லூரிகளில் 18,000 சொல்கிறாங்களா? அது சரியா? 18,000 25,000ங்கிறாங்க. 18,000 ஊதியம் இருக்கா மாத ஊதியம்? அதாவது பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியாக இருந்து அரசு கல்லூரியாக மாறிய ஒரு 41 கல்லூரிகளில் அதிகாரிகள் ஒரு சிலர் தவறு செய்ததன் காரணமாக ஒரு சில கோர்ஸை விடுபட்டு போய் கவர்மெண்ட்டில் இது பண்ணாமல் சேர்க்காமல் போயிட்டாங்க. அதனால் அந்த பணியாற்றக்கூடிய அங்கே பணியாளர்கள் என்னுடைய விவரம் பார்த்தா அரசு கல்லூரியாக மாற்றம் செய்யப்படலை. அதனால் அவங்களுக்கான ஊதியத்தை பார்த்தா மற்றவங்களுக்கான ஊதியத்தை அரசு ஏற்கனவே கொடுத்துட்ருக்காங்க 25,000. அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய இதுவிலே வேறு டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களுக்கு மட்டும் 18,000 வழங்குது. குறிப்பாக பெரம்பலூர் அரசு கல்லூரியில், திருச்சி பாரத யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பெரம்பலூர் அரசு கல்லூரியில், அங்கே சுற்றுப்புறத்தில் இருக்கிற பாரத கல்லூரியில் உட்பட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு இது மாதிரி பாதிப்பு இருக்குது. தமிழ்நாடு முழுக்க 210 கௌரவர்கள் பார்த்தா இது மாதிரி சொற்ப ஊதியம் வாங்கிட்டு இருக்காங்க. 18,000 வாங்கிட்டு இருக்காங்க. 6 மாதமா ஊதியம் இல்லாமல் இருக்காங்க. 6 மாதம் ஊதியம் பெறாமல் இருக்காங்க. ஊதியம் மாதம் 18,000. அந்த ஊதியமும் 6 மாசமா இல்லை. 6 மாசமா இல்லை. அதை ஒரு 3 மாதம் முன்னாடி போட்டாங்க. இன்னும் 6 மாசமா போடாமல் இருக்காங்க. இப்போ உங்கள் கோரிக்கைகளை முன் வச்சு அந்தந்த கடந்த 9 நாட்களாக போராடுறீங்க. எங்கே அந்தந்த கல்லூரிகளில் போராடினீங்க. இப்போ சென்னைக்கே இன்னைக்கு 2வது நாள். இது வரைக்கும் அரசு தரப்பில் என்ன பேசியிருக்காங்க உங்கள்கிட்ட? ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கல்லூரி கௌரவ கூட்டமைப்பு சார்பாக கிட்டத்தட்ட 7 நாட்களாக அங்கெங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகள் லெவலில் போராட்டம் பண்ணும். அரசு தரப்பில் ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும்னு பார்த்தோம். ஏற்கனவே அமைச்சர்களை, உயர்கல்வித்துறை செயலாளர் அவர்களை, கல்லூரி கல்வி ஆணையர் அவர்களை நாங்கள் ஏற்கனவே தொடர்ச்சியாக சந்திச்சுட்டு இருக்கோம். ஒரு முறையும் பார்த்தா சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது எங்களுக்கான அறிவிப்பு வரும்னு சொல்லிட்டு நாங்கள் ஏக்கத்தோட ஒரு முறையும் நாங்கள் மனு கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா அதுதான் ஜிஓ வரதுக்கான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறதுனால அந்த டைமில் வலியுறுத்துகிறோம். ஆனால் கடந்த காலங்கள் எல்லாமே எங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கு. அமைச்சர் பார்க்கும்போது உங்களுக்கானது செய்கிறோம், நிச்சயம் அரசுக்கானது கொண்டு போய் நான் செய்கிறேன்னு சொன்னாங்க. சொல்லி கிட்டத்தட்ட 1 வருடங்கள் ஆகினது. அதனால் எங்களுக்கு ரொம்ப தொய்வு நிலை அடைஞ்சிட்டோம். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க என்னென்னா ஒரு நிரந்தர பேராசிரியர் கிட்டத்தட்ட வாங்குற சம்பளம் பார்த்தா உள்ளே போனவொன்னே என்ட்ரி இதுவே 1,09,000 நேர் வாங்குவாங்க. ஆனால் எங்களுக்கு மேலே வாங்குறாங்க. 1 லட்சம் உள்ள என்ட்ரி ஃபீஸ் இதுவே நாங்கள் 10 வருஷம் 5 வருஷம் இருக்கும். அது மாதிரி 10 வருஷம் 5 வருஷம் நிறைவு பண்ண ஒரு பர்மனன்ட் ஸ்டாஃப் எவ்வளோ வாங்கினா கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் வாங்குவாங்க. எங்களுக்கான ஊதியம் 25,000 மட்டும் வழங்குறாங்க. எங்களுக்கு எந்த விதமான அடிப்படை உரிமையும் கிடையாது. ஒரே வேலையை தான் பார்க்குறீங்க. ஒரே வேலையை பார்க்குற நீங்கள் 18,000 அதிகபட்சம் 25,000. அதே வேலையை பார்க்குறவங்க 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. ஆமாய்யா, இந்த முரண்பாடு இருக்கு, களையப்பட வேண்டும். இது வரைக்கும் அரசு அது கவனத்துக்கு வரல அப்படிங்கிறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். பாராமுகம் காட்டுறாங்கன்னு லட்சுமி சொல்கிறாங்க. அங்கன்வாடி பணியாளர்கள் பெரும்பகுதி பெண்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ நிதிச்சுமையை ஒரு காரணமாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப பகுதி நேர இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்துகிறாங்க. அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, எங்களுக்கான மொத்த செலவே 258 கோடி ரூபா தான் அதிக செலவே ஆகும், அது ஒரு சுமையே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு அப்படின்னாக்கா அரசுக்கு கூடுதல் செலவு எவ்வளோ வரும்? நிதிச்சுமை ஒரு காரணமாக இருக்குமா அரசு சொல்கிறாங்க? அப்படி நிச்சயம் அரசு சொல்லுது எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் பொய்யான தகவல் தான் சொல்கிறான்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய ஊதியம் ஒரு பெரிய சுமையெல்லாம் கிடையாது. எங்களுக்கு ஒரு சமவேலைக்கு சமூதியம் பிரகாரம் 57,700 ரூபா கொடுத்து 12 மாதம் ஊதியம் கொடுத்தாவே அரௌண்ட் பார்த்தா 590 கோடி தான் செலவாகுது. இப்போ ஆல்ரெடி 25,000 கொடுத்துட்ருக்காங்க. கூடுதலாக ஒரு 350 கோடி ஒதுக்குனாவே போதும், எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் எங்களை மாதிரியே தற்காலிக பணியாக இருக்கக்கூடிய அண்ணாமலை மிகை பணியாளர்களுக்கு கிட்டத்தட்ட நிரந்தர பேராசிரியர்களையாக இந்த அரசு ஊதியம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க யூஜிசி குவாலிஃபைடாக கூட நிறைய பேர் அந்த தகுதியோடு இல்லை. அவங்களுக்கு எதன் அடிப்படையில் இந்த அரசு ஒரு லட்சம் 1.5 லட்சம் கொடுக்குற அரசு இதே செட் நெட்டு பிஹெச் முடிச்சக்கூடிய கெஸ்ட் லெக்சருக்கு ஏன் 25,000 கொடுக்குது? எதன் அடிப்படையில் அது மாதிரி ஒரு முரண்பாடு இருக்குது எங்களுக்கு கொஸ்டினாக இருக்குது. அதே மாதிரி பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியாக இருந்து அரசு கல்லூரி கண்ட்ரோலில் தான் யூனிவர்சிட்டி இருக்குது. அதை கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணும்போது மாணவர்களுக்கு ஃபீஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அரசு மாணவர்களுக்கு கன்வெர்ட் பண்ணிடுச்சு. அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய கெஸ்ட் லெக்சர் கன்வெர்ட் பண்ணும்போது அவங்களுக்கான ஊதியம் 25,000 கொடுத்துருக்கணும்.
ஆனால் அந்த அரசு ஒரு சில நபர்களுக்கு வந்து 18,000 ஒரு சிலருக்கு 25,000 ஒரு சிலர் நீங்கள் வேலை விட்டு போங்க நீங்கள் யூனிவர்சிட்டியை போகணும்னு சொல்கிறதுனால வந்து பாரபட்சம் காட்டப்படுகிறது. இந்த கூடுதலான நிதி வந்து ரொம்ப ரொம்ப குறைவானது தான். இந்த 6,651 கோடி கன்சிடர் பண்ணும்போது எங்களுக்கான அந்த கூடுதல் நிதி ரொம்ப ரொம்ப குறைவு. தமிழக முதல்வர் மனசு வச்சா நிச்சயம் இது ஒரு உடனே வித்தின் 1 டேஸில் அதை சரி பண்ணிடலாம். அரசு வந்து அதை நான் கவனத்துக்கு கொண்டு போகணும். அரசு சொல்ற நிதிச்சுமை ஒரு காரணமா ஏற்கத்தக்கதா இல்லை அப்படின்னு சொல்றீங்க. நினைச்சா ஒரு நாள்ல, ஏன்னா ஒரு 5 மணி நேரத்திற்குள்ளாக 6,550 கோடியோ 1,31,00,000 பேருக்கு கணக்கில் வர வைக்க முடியுதுன்னா இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல வரதை நீங்களும் அதை அழுத்தமாக சொல்கிறீங்க. அதே நேரத்தில் சார், இப்போ இந்த பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய பரிந்துரைப்படியோ அல்லது சமவேளைக்கு சம ஊதியம்ங்கிற உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவின் அடிப்படையிலோ அந்த 56,000க்கு மேலங்கிற அந்த ஊதியம் கௌரவ விரிவாளர்களுக்கு வேறு எந்த மாநிலங்கள் இதை விட கூடுதலாக முன்மாதிரியாக இருக்கா? சம வேலைக்கு சம ஊதியன்ற ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஹரியானா, பஞ்சாப் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி வாங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேலே வாங்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி நியர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் வந்து யூஜிசி பரிந்துரை ஊதியம் 50,000 வாங்கிட்டு இருக்காங்க. நியர்பை அண்டை மாநிலமான பாண்டிச்சேரி வந்து 40,000 வாங்கிட்டு இருக்காங்க. கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா 38,000 வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா ஜிஎல்ஸுக்கு வந்து ஒரு வருடத்துக்கு ஒர்க் பண்ணால் 50,000 கூடுதலாக, உதாரணமாக 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போனாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 50,000 கணக்கு போட்டு 5 லட்சம் ரூபாய் போகும்போது தராங்க. இது மாதிரி நிறைய சலுகை இருக்குது. மருத்துவ விடுப்புகள் இருக்குது. பிஎஃப், இஎஸ்ஐலாம் தராங்க. ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் எங்களுக்கு எதுவுமே இல்லை. உதாரணத்துக்கு ஒரு கெஸ்ட் இறந்தால் கூட ₹1 கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே எங்கள் உயர்கல்வித்துறை விட்டுருங்க, காமனாக எல்லா தற்காலிக பணியாளருக்கும் அந்த இன்சூரன்ஸ் மாதிரி பண்ணி தரலாம். அந்த அரசே பிடித்த செய்கிற மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களோட ஊதியத்தில் வந்து ஒரு 5,000 இல்லை ஒரு 500 மாதம் பிடித்து செய்தாவே நாங்கள் ஏதாவது ஒரு தவறுதான் ஒரு உயிரிழப்பு நேரிட்டாலோ இல்லை விபத்தில் ஏதாவது நேர்ந்தாலோ அரசு இன்கேஸ் நிதி சுமை காமிச்சு கொடுக்க முடியலனா கூட என்ன பண்ணலாம், இந்த தொகை எங்களுக்கு நேரடியாக வரதுக்கான முயற்சிகளை பண்ணலாம். ஏன் இந்த அரசு எங்களுக்கு வந்து எங்களை வந்து கொத்தடிமையாக வச்சிருக்கதா எங்களுக்கு கொஸ்டினாக இருக்குது. பாரபரமாக ஏன் காமிக்க வேண்டியது எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கு. ஐயா, பிற சலுகைகள் என்ன சார் இருக்குது உங்களுக்கு? எங்களுக்கு எந்த சலுகையுமே கிடையாது. பிஎஃப் கிடையாது, இஎஸ்ஐ கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு மகளிருக்கு வந்து பார்த்தா மருத்துவ விடுப்பு கிடையாது. இன்னைக்கு குழந்தை பிறந்தா கூட 2 நாள் 3 நாள் வரணும் அவங்களை வந்து பார்த்தா வேலை விட்டு நிற்கணும்னு சொல்கிறாங்க. நிறைய மகளிர் வந்து பார்த்தீங்கன்னா 2வது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தயங்கி இது பண்ணாமல் இருக்காங்க. நிறைய ஆண்கள் வந்து பார்த்தா இந்த சம்பளத்தை வச்சு போக முடியும்னு சொல்லி கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க. நிறைய மகளிர் வந்து பார்த்தா குழந்தை பெற்றுக்கிறதே தள்ளி போட்டிருக்காங்க. இதெல்லாம் உண்மையா? இன்னொரு கேள்வி வருது சார். இந்தியாவிலேயே உயர்கல்வி பெறுவோர் எண்ணிக்கையில் சேர்க்கை என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்குது. அதிகமான மாணவர் சேர்க்கையில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்குது. உயர்கல்வி பெறுவோடைய சதவீதம் அதிகமாக இருக்குது என்றெல்லாம் சொல்கிறாங்க. உயர்கல்வியில் முன்மாதிரியாக முன்னிலையில் இருக்குன்னு சொல்கிறப்போ உயர்கல்வியில் உங்களுக்கு எதிர்காலத்தை வடிவமைக்கிற கட்டமைக்கிற மிக முக்கிய பங்காற்ற உங்களுக்கான ஊதிய முரண்பாடு வந்து ஒரு பெரிய கேள்வியை எழுப்பி இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். உயர்கல்வியில் முன்மாதிரியாக இருக்கும்னு பெருமிதமாக சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஊதிய முரண்பாடு என்பது ஒரு பெரும் முரணாக இருக்குது. நீங்கள் போராட்ட காலத்தில் நிற்கிறதே அது ஒரு பெரும் கேள்வி எழுப்பியிருக்கு. உயர்கல்வி மாணவர் சேர்க்கை வந்து மத்திய அரசு நிர்ணயிச்சது வந்து 25% தான். ஆனால் தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தா 47% பூர்த்தி செஞ்சுட்டாங்க. இங்கே இருக்கிற ஒரு சில மாணவர் நலத்திட்டங்கள், புதுமை பெண், தமிழ் புதல்வன், இதை மாதிரி ஸ்கீம் இருந்தாலும் கூட, அது மாதிரி இலவச மடிக்கணினி திட்டங்கள் இருந்தாலும் கூட, இங்கே வந்து நாங்கள் உள்ளே வரும்போது வந்து 25 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. 30 மாதத்துக்கு ஒரு மாணவன் இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்தா 45 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர்ன்ற மாதிரி தான் இருக்கிறோம். இதனால் மாணவர் சேர்க்கை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் நிறைய கல்லூரிகளில் புதிய கல்லூரியில் திறந்திருக்காங்க. நிறைய கல்லூரியில் வந்து பார்த்தா 2ஆம் சுழற்சிகள் கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தா முதல் சுழற்சி எதுலாம் வேலை வாய்ப்பு இருக்குதோ அது மாதிரி கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் என்னென்னா கிட்டத்தட்ட 13ல் கால்ஃபர் பண்ணது, 15ல் போட்டது, கடந்த 10 வருஷமாக நிரந்தர பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படலை. அறிவிச்சிருக்காங்க. இன்னும் வரைக்கும் தேர்வு எழுதப்பட்டிருக்கு. இன்னும் வந்து தேர்வு முடிவுகள் வெளியிடப்படலை. எங்களுக்கான பரிந்துரை கோரிக்கையும் வந்து அப்படியே கிடப்பில் இருக்குது. 56 அரசாணை ஒன்று போடப்பட்டு ஏற்கனவே கடந்த 16 வருஷத்துக்கு முன்னாடி 22/3/2010 இதே திமுக அரசு இருக்கும்போது தான் அப்போ இருக்கிற உயர்கல்வித்துறை செயலாளர் வந்து எங்களுக்கு ரிட்டனாக எழுதி கொடுத்தாங்க. இது மாதிரி யாரெல்லாம் நீங்கள் 1 இயரில் குவாலிஃபைட் ஆகிறீங்களோ உங்களெல்லாம் பர்மனன்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த 2010 சொன்ன அந்த அறிக்கை ரிட்டர்ன் இதுவாக கொடுத்த ஒப்பந்தம் அது அரசாணையாக மாறத்துக்கு வந்து பார்த்தா 10 வருஷம் வெயிட் பண்ணோம். 21/3/2020 தான் எங்களுக்கு வந்து அரசாணையாக வெளியிடப்படுறாங்க. இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஒர்க் பண்ணுறவங்களை வந்து பர்மனன்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது சொல்லி வந்து பார்த்தா 6 வருடம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் பர்மனன்ட் ஆகலை. இது ஒரு புறம் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். நிறைவா நீங்கள் சொன்னீங்க, அதை தொடருங்க, நிறைவு கருத்து சேர்த்து.
எங்களுக்கு வந்து 11 மாதமே ஊதியம் வழங்கப்படுகிறது. எங்களுக்கு முதல் கோரிக்கை என்னென்னா 12 மாதமும் சம்பளம் வழங்க வேண்டும். ஏன்னா நாங்கள் 12 மாதமும் பணிபுரிகிறோம். குறிப்பாக மே மாதம் வந்து ஊதியம் வழங்கப்படுவது கிடையாது. மே மாதம் வந்து பல்கலைக்கழக தேர்வு பணிகள், விடைத்தாள் திருத்த பணிகள், அட்மிஷன் டியூட்டி இது மாதிரி வேலை செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் விடுமுறை தினங்கள், அரசு விடுமுறை தினங்களில் கூட அந்த டைமில் கூட வந்து நாக் ஒர்க் அது மாதிரி வேலைகள், மாணவர்களுக்கு வந்து பார்த்தா இன்டர்னல் மார்க் போடக்கூடிய வேலைகள்லாம் செஞ்சுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மாணவர் நலன் திட்டங்களான புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் வந்து அந்த மாணவர்களுக்கு அந்த கொண்டு போய் சேர்க்குற வேலையை 99% வந்து அரசு கல்லூரி கவர்னர் மட்டுமே கொண்டு போய் சேர்க்கிறோம். அதை காரணம் கொண்டு அரசு எங்களுக்கான நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பிஎஃப், இஎஸ்ஐ போன்ற அடிப்படை வசதிகளை வந்து எங்களுக்கு செய்து தர வேண்டும். எங்களுக்கு இல்லையா அது மாதிரி வந்து எங்கள் நண்பர்கள் யாராவது வந்து பனிக்காலத்திலேயோ இல்லை பனிக்கு நேரிடத்தில் வரது போதோ இறந்து நேரிட்டால் அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் இழப்பீடு இது ₹1 கூட கொடுத்தது கிடையாது. இது வந்து கடந்த 12 வருடங்களாக போராட்டம். மற்ற துறையில் இருக்கிற அமைப்பு சாரா தொழிலாளர் கூட வந்து பார்த்தா ஆக்சிடென்ட் ஆனால் 5 லட்சம் தராங்க, இயற்கை மரணம் 1,02,000, 1,05,000 தராங்க. எங்களுக்கு ₹1 கூட தரக்கூடிய இந்த அரசு வந்து முன் வரல. எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தனியாக வாரியம் அமைக்கணும். எங்களுக்கு இந்த மாதிரி தற்காலிக பணியாளர்கள் என்று கௌரவ வீரர்களுக்கு தனி வாரியம் அமைக்கணும். இதை மாதிரி இழக்க நேரிட்டால் 25 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தா நிவாரண தொகையை வழங்கும் என்று கேட்டுக்கிறோம். அது மாதிரி யாரெல்லாம் அந்த உரிய தகுதியோட பணிபுரிஞ்சு ரொம்ப நாளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தா பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் கேட்டுக்கிறோம். நிறைய கெஸ்ட் லெக்சர் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தா டிரான்ஸ்ஃபருக்காக அலைக்கழிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து சொந்த மாவட்டத்தில் கல்லூரியில் இருக்குது, வேக்கன்ட் பிளேஸ் இருக்குது. இந்த அரசு வந்து ஆவணம் செய்யணும், அந்த கல்லூரியில் வந்து வருத்தணும். உங்களுடைய கோரிக்கையும் நிறைய பெரிய பட்டியலாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால முழு கோரிக்கைகளும் முன்வைக்கல. பட்டியலிட்டா இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் அடுத்தடுத்து கோரிக்கைகளை சொல்லிகிட்டே இருக்கிறீங்க.